இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தருணம் படம் வந்துட்டு என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப லோ பாயிண்ட்ல தான் எனக்கு கிடைச்சது. பட் ஐ திங்க் அதுக்கப்புறம் ஒர்க் வைஸ் ஒரு லோ பாயிண்ட்ல இருந்தப்போ தான் எனக்கு கிடைச்சது. ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அண்ட் பேட்சுக்கே டேட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த படத்தை வந்துட்டு எனக்கு ஒரு லக்கி சாமா தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். அண்ட் இன்னைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ் உங்க எல்லாருக்கூடையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்துல நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றேன். இந்த எங்க 3 பேர், அதாவது கிஷன், ஸ்மிருதி அண்ட் என்னோட கேரக்டர் ஒரு முக்கியமான தருணத்துல சந்திப்போம். அதுல நடக்கிற சம்பவம் அதுதான் இந்த கதை. ஸோ இவ்வளோ முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்த அரவிந்த் சார் அண்ட் ஹிஸ் டைரக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றிகள். அண்ட் ப்ரொடியூசர் புகழ் சார் அண்ட் ஈடன் மேம், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நான் யூஸ்வலா பண்ற அம்மா ரோல்லேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேஜாவை பார்த்தபொழுது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு த்ரில்லர் ஜானர்ல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த வாய்ப்பு வரும்னு அப்போ நான் எதிர்பார்க்கல. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஸ்மிருதி, ராஜாயப்பா அண்ட் கிஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ். என்ன சொல்கிறது, எனக்கு நடிக்கும்பொழுதே தோணுச்சு இது வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் நான் நடித்த சீக்வன்சஸ் அதெல்லாம் வச்சு நான் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறேன். இப்போ ட்ரெய்லர் பார்த்த பொழுது, அஃப்கோர்ஸ் ட்ரெய்லர் நேற்றுக்கே பார்த்தேன், ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்ப ரொம்ப கூட்டி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நிறைய நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்லாம் கிடைச்சிது. ஸோ வெல்கம் டு ஆல் த ப்ரெஸ் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி. And best wishes to Arvind. And அடுத்த படத்துல Arvind, I definitely want to do a bigger role. So அதுக்கு இப்பயே நான் மனு போட்டுறேன். And thank you so much to everybody. Yeah. அரவிந்த் வந்து எனக்கு கதை வந்து சொன்னார். ரொம்ப ஒரு லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரிக்குள்ள ஒரு த்ரில்லரை வந்து அழகாக பேக் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த பேக்கேஜிங். நான் தனஞ்சயன் சார் கூட அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம், எப்படி பேக்கேஜ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான ஜானரை வேற ஜானர் மாதிரி பேக்கேஜ் பண்ணுறதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிஸ்கஷன்ஸ் நாங்கள் வச்சிருப்போம். இது அது மாதிரியான ஒரு ரொம்ப அழகான ஒரு படமாக ஒன்று வந்திருக்கு. தர்புகா சிவா கூட நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு யூனிக்கான ஒரு கம்போசர். வரும் ஏன் யூனிக்னு சொல்கிறேன்னா, அதுவே அவர் ஒரு டியூனை கன்சீவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும் எனக்கு, அந்த ப்ராசஸ்லாம். ஸோ அது மாதிரி அந்த ஒரு ஆர்கானிக் நேச்சர் பார்ப்பேன் அந்த பாட்டு, ஒரு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு பாட்டில். இதுல ஒரு 2 பாடல்கள் வந்து ரொம்ப ஒரு கவித்துவமான பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. முதல் பாட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு 2 வேலை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். இதழ்களுக்கு 2 வேலை என்ன, ஒன்று வந்து சத்தம் கூட்டல், இன்னொன்று ஒரு போதையூட்டும் முத்தம் தீட்டல் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 2 இதயத்தோட வேலை வந்து 2 அப்படின்னு தான் இந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த 2 வேலை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணிட்டு போகும். ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு வந்து, ஆனா இனிமேல் என்னோட விழிக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கு, அந்த வேலை வந்து உன்னை பாக்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியான ஒரு பாட்டு. இது மாதிரியான சாங்ஸ்க்கான ஸ்கோப்ஸ் ரொம்ப வந்து கம்மியாயிட்டு இருக்கு நான் வர. ஆனா எப்பப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய பேர் அது மாதிரி எழுதிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரியான பாடல்கள் வந்து நிறைய வரணும். ஏன்னா இந்த மாதிரியான பாடல்கள் வந்து ஒரு படத்தோட கதை அப்படின்றத ஒன்று தாங்கிட்டு போறது இல்லாம இந்த படத்தை வந்து நீண்ட காலம் நினைவூட்டுற ஒரு பணி வந்து இந்த பாடல்களுக்கு இருக்கு. ஸோ பாடல்களோட பணி அப்படின்னு சொல்லி பார்த்தா 2, ஒன்று நெஞ்சை ஈர்த்தலும், இன்னொன்று திரையரங்கு கூட்டலும். இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். கிஷன் எனக்கு யங் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். அவர் ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டர். முதல் நீ முடியும் நீ படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவர் கூட நடிச்ச எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எவ்வளவு கண்ட்ரோல்டா, எவ்வளவு நேச்சுரலா அந்த ஒரு ஸ்கூல் ஏஜையும் அது ஸ்கூல் முடிச்ச அந்த திங்கையும் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாருன்ட்டு. அவருக்கு தொடர்ந்து நிறைய வெற்றிகள் அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு மட்டுமில்ல, இந்த படத்தை ட்ரெய்லர் ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரோட மியூசிக் ஸ்கோர் அஸ்வின் பண்ணியிருந்ததும், அதே மாதிரி இந்த எடிட் பண்ணியிருந்ததும், ஏன்னா ரொம்ப கதையை முழுசா ரிவீலும் பண்ணாம அதே சமயத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டை கேப்சர் பண்ற மாதிரி ட்ரெய்லர் எடிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கு, எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு, அந்த என்டையர்
டெக்னிக்கல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன சாரி சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் முன்னாடி வர முடியல. ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் எவ்ரி ஒன். தேங்க்யூ புகழ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தேஜாவில் நான் அரவிந்த் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போவே அரவிந்த் சார் சொன்னார், பிகாஸ் அந்த ஸ்கிரிப்டில் என்னோட ஸ்கோப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் அப்போவே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தேன். பட் ஹீ கன்வின்ஸ் மீ டு டூ த ஃபிலிம். அண்ட் அப்போ படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீ டோல்ட் டெஃபினட்டாக நம்ம நெக்ஸ்ட் மூவியில் ஒர்க் பண்ணுவோம், நீங்கள் தான் என் படத்தோட ஹீரோயின். அண்ட் அப்போ நான் அது பெருசாக நம்பல, பிகாஸ் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. என்ன இட் நெவர் ஹேப்பன்ஸ் இல்லையா. அண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அரவிந்த் சார் வந்து கால் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே. அண்ட் தென் வி மெட் அண்ட் வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் ஐ ரியலி லவ் த ஸ்கிரிப்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தருணம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் ஒவ்வொரு படத்துலையும் நம்ம ஒவ்வொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவோம். அண்ட் தருணம்ல வந்து ஐ ரியலி வாண்டட் டு பிரேக் ஆல் த கேரக்டர். நான் இது வரைக்கும் பண்ண ஒரு கேரக்டர் இப்போது அதை பிரேக் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இது. நீங்கள் என்னோட படம் பார்த்தது எல்லாத்தையும் விட இந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப மாடர்னாக இருக்கும். அண்ட் போல்டான கேரக்டர், கொஞ்சம் மெச்சூர்டான கேரக்டர். ஸோ எனக்கு கரெக்டாக நான் ஒரு பிரேக் வேணும், என்னோட நான் பண்ணுற கேரக்டர்ஸ்லேருந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வேணும்னு நான் நினைக்கும் போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் சார் ஃபார் திஸ். ஒவ்வொரு விஷயத்துலையுமே புகழ் அவர்களும் ஈடன் அவர்களும் வந்து அவ்வளோ அருமையா மேக்கிங்ல இருந்து ப்ரொமோஷன்ல இருந்து அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எல்லா விஷயத்திலும் டு த எக்ஸ்டென்ட் வந்து அரவிந்த் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார், என்ன சார் ப்ரொடியூசர் ரொம்ப இன்வால்வ் பண்ணி இன்டர்ஃபியர் பண்றாங்க அப்படின்னு. நான் வந்து அரவிந்த் கிட்ட என்ன சொன்னேன், அரவிந்த் நீங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு தேஜாவு அப்படின்னு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க. அவங்க முதல் முறையா ஒரு படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பேஷனோட இந்த படத்துல எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் ஆன நினைக்கிறாங்க, தப்பு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அரவிந்த் இஸ் மை குட் ஃப்ரெண்ட். அதனால நான் சொன்ன உடனே சரி சார் பரவாயில்ல சார், அவர் வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கட்டும், ரொம்ப டிசிஷன்ல வரவானா, நான் வந்து நல்ல படமா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவங்க ஒரு ஸ்டேஜ்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட அருமையா ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் காம்பினேஷன்ல ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து சும்மா பேச்சு சம்பிரதாயத்துக்காக நான் சொல்லல, நான் படம் பார்த்துட்டேன். படம் வந்து ஒரு பிசினஸ் அப்ரோச்சுக்காக நான் கேட்கும்போது நான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே புகழ் அவர்கள் நீங்க பாருங்க சார்னு ஒரு ப்ரிவியூ தேட்டர்ல போட்டாரு. உண்மையிலே நான் அது பிறகு கிஷன்தாஸினுடைய ஃபேன் ஆயிட்டேன். கிஷன்தாஸ் சின்ன வயசுல அவ்வளவு குவாலிட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன் அது பிறகு கிஷன்தாஸ்க்கு நான் வந்து ஒரு மெசேஜ் எல்லாம் போட்டேன், கிஷன் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க, அவ்வளவு திறமையா இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னேன். அந்த மாதிரி ஒரு படமா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் வந்து மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படம் அவ்வளவு குவாலிட்டியான ஒரு எஃபர்ட் அரவிந்த், புகழ், கிஷன்தாஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸ்மிருதி அவர்களுடைய படங்கள் நிறைய எனக்கு பார்த்துட்டே இருப்பேன் ப்ரிவியூல எனக்கு போடும்போது. ஸ்மிருதி உங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு நல்ல நல்ல படம் வந்துடுது. 7Gல கூட நான் பார்த்தேன், உங்களுக்கு ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி படமும் சரி அருமையான படங்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. உங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரெண்டு பேருக்கும் இருக்கிற ரொமான்ஸும் சரி, கான்ஃபிளிக்டும் சரி, அது பிறகு நீங்க ராஜ் ஐயப்ப கூட சேர்ந்து பண்ற அட்டுழிவும் சரி, இது எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு இந்த படத்துல கியூட்டா ஒரு ரோல் வந்து கீதா மேடம் பண்ணியிருந்தாங்க. கீதா மேம் உங்களை ரொம்ப பிடிக்கும், கிரேட் ஃபேன் ஆஃப் யூ. லப்பர் பண்றது எல்லாம் நிறைய படங்கள் உங்களை பார்த்து நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த படத்துல ஒரு கியூரியஸ் மாமியா ரொம்ப கலாட்டா பண்றீங்க படத்துல. கியூரியாசிட்டி நிறைய இருக்கிற ஒரு மாமி, ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய கேரக்டர். ராஜையப்பா ஒரு பிஆர் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை, இப்ப நீங்க நல்ல ஒரு ஆக்டரா இருக்கீங்க. நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்துல, ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். அண்ட் உங்க 3 பேருக்கு மத்தியில் இருக்கிற அந்த கான்ஃபிளிக்ட், அந்த போராட்டம், அது பிறகு ஒரு நல்ல ஒரு தீர்வு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படத்தை வந்து பேக்கேஜ் பண்ணி நம்மளுக்கு குவாலிட்டியான ஒரு படமா இந்த டீம் கொடுத்துருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா பல ஆடியன்ஸ்க்கும், அதாவது எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான படத்தை இந்த டீம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு 7 படம் வருது. இந்த 7 படத்தும் பாத்தீங்கன்னா 10 நாட்கள் நம்மளுக்கு வந்து லீவ் இருக்கிறது. கண்டிப்பா நான் வந்து புகழ்கிட்ட சொன்னேன், நல்ல படமா இருக்கும்போது ஃபெஸ்டிவல் டேல வந்ததுன்னா மக்கள் வந்து நல்லா இருக்கா படம் அப்படின்னு கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பிரேக்கு நீங்க கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி சொன்னார், சார் நீங்க சொன்ன மாதிரி நாங்க பிளான் பண்ணிட்டோம் பொங்கலுக்கு அப்படின்னாரு. ஐ எம் சோ எக்ஸைட்டட் புகழ் சார், உங்களுடைய இந்த கான்பிடண்டான ஒரு முயற்சி. அதாவது நான் பொங்கலுக்கு கொண்டு வந்துடுவேன், பெரிய பெரிய படங்கள்லாம் வருது, ஆனாலும் நான் வந்து என் படத்து மேல இருக்கிற நம்பிக்கையில இந்த படத்தை கொண்டு வந்துடுறேன். நீங்க பொங்கலுக்கு வந்திருக்கீங்க. முதல்ல 10 படம் வரும்னாங்க, இப்ப 7 படம் தான் வருது. ஊடக நண்பர்களுக்கு சொல்றேன், அந்த 7 படத்துல 7 படமும் வெற்றி அடையணும். அதுல ஒரு படம் டப்பிங் படம் தான், ஆனா அதுவும் ஒரு பெரிய படம், நம்முடைய பெரிய இயக்குனருடைய படம். மீதி 6மே நேரடி தமிழ் படங்கள். இந்த 7 திரைப்படங்களும் மிகப்பெரிய லெவல்ல 10 நாள் லீவ்ல பெரிய கலெக்ஷனை கொண்டு வரணும். அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் இந்த படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப
என்ன சொல்றது, ஒரு ஃபெஸ்டிவல் ஹாலிடேல ரொம்ப சேலஞ்சான ஒரு பீரியட். மக்கள் வந்து திரையரங்கு வர்றது ரொம்ப குறைச்சலா போயிட்டு இருக்கு. செலக்டிவான படங்களுக்கு மட்டும்தான் திரையரங்கு வந்து மக்கள் பார்க்குற ஒரு காலகட்டத்தில் ஊடக நண்பர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டம் கொஞ்சம் தூக்கி நிறுத்தணும். நீங்க சப்போர்ட் பண்ணி மக்களை வந்து திரையரங்கு வந்து பார்க்குற வைக்கிற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா கண்டிப்பா திரைப்படங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். மீண்டும் ஒரு முறை எல்லாருமே திரையரங்களை வந்து பார்க்க வைக்கணும். அதை வந்து கொஞ்சம் செலக்டிவா பார்க்குற இந்த மனநிலை மக்கள் மத்தியிலிருந்து மாறி எல்லோருமே நல்ல படம், டீசனான படம் போய் பார்க்கலாம் திரையரங்கு அப்படின்னாலே அந்த படத்தை பார்க்க வைக்கணும். அது ஊடக நண்பர்களால் தான் முடியும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.